வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். கொட்டும் கனமழையின் தாக்கத்தில் இருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்ட மக்களை காக்க மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்களிடம் கேட்டறிந்து அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளேன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு. ஸ்டாலின் அறிவிப்பு. மதுரை டங்ஸ்டன் விவகாரத்தை திமுக அரசு சரியாக கையாளவில்லை. பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழகத்தில் தொடரும் கனமழை. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. விழுப்புரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் நாளை அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் குறித்து முக்கிய முடிவு. சபாநாயகர் யாருடைய பக்கமும் சார்ந்து இருக்கக்கூடாது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவுரை. நீதிபதி லோயா மரணம் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுபா மொய்த்தா சர்ச்சை பேச்சு. பாஜக எம்பிக்கள் ஆவேசம். 2 முறை அவை ஒத்திவைப்பு. நீங்கள் தப்ப முடியாது. மகுபா மொய்த்ராவுக்கு மத்திய மந்திரி கிரண் ரிஜிஜு மிரட்டல். மக்களவையில் மந்திரி என்னை வெளிப்படையாக மிரட்டுகிறார். மகுபா புகார். டெல்லி செங்கோட்டைக்கு உரிமை கோரி முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷா ஜாஃபரின் கொள்ளு பேரன் மனைவி சுல்தானா பேகம் தொடர்ந்த மனு தள்ளுபடி. உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டிய தருணம் இது. திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷன், நடிகை பவித்ரா கவுடா ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி பெங்களூர் நீதிமன்றம் உத்தரவு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு சமூக வலைதளம் வாயிலாக ஓபிஎஸ் பிறந்தநாள் வாழ்த்து. அளவோ குறைவு, விலையோ அதிகம். ஆவின் நிறுவனத்தின் கிரீன் மேஜிக் பிளஸ் பால் மோசடி. பெயரை மாற்றி ஏமாற்றுவதா திராவிட மாடல்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆவேச கேள்வி. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் எழுதிய போர்கள் ஓய்வதில்லை என்ற புத்தகம் நாளை சென்னையில் வெளியீடு. மருத்துவமனைகளில் விபத்துகள் நேரிடாத வகையில் முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை உறுதி செய்ய வேண்டும். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அறிக்கை. இதுபோன்ற ஒரு கூட்டத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. திருவண்ணாமலை தீப திருவிழாவை பார்த்த இஸ்ரேல் பெண் பேட்டி. தமிழகத்தில் தொடரும் கனமழை. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 4000 கன அடி நீர் திறப்பு. திருச்செந்தூரில் கடலில் சீற்றம். ஆழமான பகுதிகளில் மக்கள் குளிக்க தடை. குரூப் 2, குரூப் 4 பாடத்திட்டத்தில் பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலத்தில் மாற்றம். டிஎன்பிஎஸ்சி தகவல்.
உதகை அருகே நஞ்சக்காடு கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட படுகர் இன மக்கள் லக்கிஷா கப்பா கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாட்டம். கொட்டும் மலையிலும் பாரம்பரிய உடையுடன் நடனம். சென்னை வடபழனி முருகன் கோயிலில் கார்த்திகை தீப திருநாளையொட்டி 108 குத்து விளக்குகள். கோவில் வளாகத்தை சுற்றிலும் அகல் விளக்குகளை ஏற்றி பக்தர்கள் வழிபாடு. திருவண்ணாமலையில் 2666 அடி உயரமுள்ள மலையில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் லட்ச தீபம் ஏற்றி வழிபாடு. தீப ஒளியில் ஜொலித்த பொற்றாமரை குளம். கர்நாடக இசைக்கலைஞர் DM கிருஷ்ணாவிற்கு சங்கீத கலாநிதி விருதை MS சுப்புலட்சுமி பெயரில் வழங்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து கலைஞர் அன்றே சொல்லி இருக்கிறார். அப்பா சொல்லை கேட்காத பிள்ளையா? முதல்வரை விமர்சித்த H. ராஜா. ஏழு பேர் பலியான திண்டுக்கல் தனியார் மருத்துவமனை தீ விபத்து சம்பவத்தில் மருத்துவமனை நிர்வாகம் மீது தவறு இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை. மருத்துவமனையை பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் சுப்பிரமணியம் விளக்கம். மருந்து வணிகர்களுக்கு கருக்கலைப்பு மாத்திரைகள் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம். திருப்பத்தூரில் மருந்தியல் ஆய்வாளர் மகாலட்சுமி பங்கேற்பு. இரட்டை வேடத்தை கடைபிடிக்கிறது. திமுக ஆட்சி அலங்கோலத்தின் உச்சக்கட்டம். OPS பாய்ச்சல். ஆந்திராவில் தனது மகளை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றவரை துபாயில் இருந்து திரும்பி வந்து கொலை செய்த தந்தை. ஆந்திராவை அதிர வைத்த சம்பவம். பத்து வயது செவித்திறன் மாற்றுத்திறனாளி சிறுமியுடன் பாலியல் சீண்டல். தனியார் வங்கி ஊழியர் போக்சோவில் கைது. சிறுமி சைகை மொழியில் தாயாரிடம் தெரிவித்து நடவடிக்கை. தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை முகாம்களில் தங்க வைக்குமாறு அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. குதிரையாறு அணையில் இருந்து 2000 கன அடி தண்ணீர் திறப்பு. அமராவதி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் கரையோர மக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை. பிரிஸ்பேனில் உள்ள காபா மைதானத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் 3வது டெஸ்ட் போட்டி இன்று தொடக்கம். உலக சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் குகேஷுக்கு முன்னாள் உலக செஸ் சாம்பியன் மாக்னஸ் கார்ல்சன் பாராட்டு. நடிகை திரிஷா சினிமாவிற்கு வந்து 22 வருடங்கள் நிறைவு. இது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவு. இயக்குனர் செல்வராகவனின் அடுத்த திரைப்படம் மென்டல் மனதில் என தலைப்பு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் கைதுக்கு நடிகை ராஷ்மிகா மந்தனா எதிர்ப்பு. எல்லா பழியையும் ஒருவரின் மீது சுமத்துவதா? எக்ஸ் தளத்தில் கொதிப்பு. கனடாவில் நடைபெற்ற 3 மாணவர்கள் கொலை குறித்து விசாரணை நடத்த இந்திய வெளியுறவுத்துறை வலியுறுத்தல். உக்ரைன் மீது 93 ஏவுகணைகள் வீசி ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதல். அதிபர் செலன்ஸ்கி தகவல்.
ஈரான் விவகாரத்தில் எதுவும் சாத்தியம். அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் பேட்டி. டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கலந்து கொள்ள மாட்டார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.